ரொம்ப அழகா இருக்குதா. இந்த மல்லிப்பூ மாதிரி இருக்கேதா. பூ மல்லிப்பூ மாதிரி இருக்கு பாருங்க. ஆரஞ்சு பூ. நான் டச் பண்ணல தான், நான் சும்மா உட்கார்ந்திருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜட்ஜி ஃபேமிலி. நாங்கள் இப்போ அபுதாபியில் சம்ஹான் ஒரு இடத்துல க்ரீன் ஹவுஸ் ஃபார்ம் அப்படின்ட்டு இருக்கு. அதுக்கு அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். க்ரீன் ஹவுஸ் ஃபார்மில் தான் நிற்கிறேன். இந்த பாருங்க, உள்ளே போய் வெளியிலேயே நல்லா சூப்பராக இருக்குது. இந்த மரங்கள்லாம் பாருங்க, ரொம்ப நிற்கும் போதே. ஆனால் நல்ல வெயில் இருக்கு, ஆனால் எனக்கு கூலாக இருக்கு. இந்த சீட்டிங்ஸ்லாம் பாருங்க, நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணணும்னா கூட இதுலலாம் உட்காந்துக்கிடலாம். ரொம்ப அழகா இருக்கு. உள்ள போய் என்னென்ன செடிகள் என்னென்ன மரங்கள் எல்லாம் இருக்கு, அப்புறம் பூச்செடிகள் இருக்குதா, பழம் என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். எல்லாமே அவங்க வந்து கவர் பண்ணி உள்ள வச்சு வளர்க்குறாங்க கிரீன் ஹவுஸ் மெத்தட்ல. உள்ள போய் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இங்க வந்து என்ட்ரன்ஸ் ஃப்ரீ, என்ட்ரி வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். ஆமா, நிறைய பெரிய, அதாவது கவர் பண்ணி இதுக்குள்ள வந்து அதோட டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணி என்ன சொல்றது, மரத்தை செடிகள்லாம் வளர்க்காங்க. இங்க வந்து டெசர்ட் வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வந்து நல்லா சூடா இருக்கும். அதுல வந்து இப்படி மரங்கள் எல்லாம் எல்லா கண்ட்ரிலயும் வளரக்கூடிய மரங்கள்லாம் வச்சிருக்காங்க. ஆமா, இது வெளியிலேயே பாருங்களேன், சூப்பரா இருக்கு இடங்கள்லாம். நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணணும்னா உட்கார்ந்துக்கிடலாம். வாக்கிங் போறதுக்கு நல்ல ஏரியா மாதிரி இருக்கு. சீட்டிங்ஸ்லாம் நல்லா இருக்கு பாருங்க. வெளியிலேயே ரொம்ப அழகா இருக்கு. இது பக்கத்துக்கு வந்து நம்ம இந்த அபுதாபி ஏர்போர்ட் மாதிரி தான் இருக்கு. ஆமா, அதே மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர்லாம் கட்டிருக்காங்க. இந்த பாருங்க, உங்களுக்கு டயர்டா இருந்ததுன்னா உள்ள எல்லாம் சுத்தி பார்த்துட்டு ரொம்ப நடக்க வேண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். டயர்டாக இருந்ததுன்னா இதே மாதிரி நீ வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இங்கே பக்கத்தில் வந்து டீ காஃபி குடிக்கிற கஃபேலாம் இருக்குன்னாங்க, அதுவும் நம்ம போய் பார்க்கலாம். இது பாருங்க, சூப்பராக இருக்குது. இதில் உட்காந்து நீங்கள் ஏதாவது ஃபுட்டு கொண்டு வந்தால் கூட இதில் வச்சு சாப்பிட்டுக்கலாம் போல். நீங்கள் வேஸ்ட் போடணும்னா பக்கத்துலேயே வந்து வேஸ்ட் பாக்ஸ்லாம் இருக்குது. நல்லா இருக்குது தான் அது. மரங்கள்லாம் நல்லா இருக்கு பாருங்க தான், கிரீனா. இன்னும் வந்து வின்டர் ஆகல, ஆனாலும் பாருங்களேன் நல்லா தான் இருக்கு எல்லாமே. பாருங்க, நேரா போனீங்கன்னா சம்ஹா வெஸ்ட் வருது. இந்த சைடு அபுதாபி, துபாய், சம்ஹா ஈஸ்ட். அது துபாய்க்கும் அபுதாபிக்கும் இடையில இருக்கு. அங்க 2-3 கார் நின்னுதே தான். உள்ள ஆட்கள் இருப்பாங்களோ இல்ல, வெளியில யாருமே இல்லையே. ஆனா 2-3 கார் வந்து டூரிஸ்ட் வந்த மாதிரி இருக்கு பாக்கிறதுக்கு. இங்க உள்ளவங்களா தான் இருக்கும். நிறைய மாமரம் வச்சிருக்காங்க. அது முருங்கை மதி இல்லதான், ஆனா இலை வந்து முருங்கை இலை மாதிரி இருக்கு. இந்த பாருங்க, இதெல்லாம் நீ பழுத்தா ரொம்ப அழகா நல்லா இருக்கும். என்னத்தான் இந்த எத்தனை மாமரம் நிறைய வச்சிருக்காங்க தான், அங்க வரிசையா நட்டு வச்சிருக்காங்க. ஆனா இந்த இலைய பார்த்தா என்ட்ரன்ஸ் இந்த பக்கம் வந்தோம், கார் அந்த பக்கம் நிறுத்திட்டு. ஆனா என்ட்ரன்ஸ் இந்த பக்கம் இந்த சைடா இருக்குமோ இல்ல, அங்கதானே அந்த ஒரு அரபி போறாரு. நல்ல கிரீனரியா இருக்குனால நமக்கு பார்க்கிறதுக்கே அழகா இருக்கு. அதுக்குள்ள நடந்து போகும்போது இன்னும் சூப்பரா இருக்கு. ஆமா, எக்ஸிட்டா என்ட்ரன்ஸான்னு தெரியல. இருந்து நாங்க உள்ள வந்துட்டோம். நிறைய செடிகள் இருக்கு பாருங்க, எல்லாமே பேர் போட்டிருக்கு. ஆனா பக்கத்துல போய் இது பிளம்னு போட்டிருக்கு தான். பிளம்மா? எல்லாமே குட்டி குட்டி செடியா வச்சிருக்காங்க. அந்த பாருங்க கிரீப்பர்ஸ், அது என்ன இது பூ தான், பிச்சி பூ மாதிரி இருக்கு.
ஃபுல்லா ஏசி இருக்கு உள்ள. இது பாருங்க இந்த அதான் அது ரோஸ் தான். ரோஸ் இப்படி படருமா? அது பாருங்க பிச்சி பூ மாதிரி இருக்கு. அந்த இது பிச்சி பூ மாதிரி இருக்கு. இது வந்து அதான் அது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ, நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீக்கு வைக்கிறது பாருங்க. இதை வந்து நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ட்ரீயோட இந்த இடத்தோட இதோட டீடைல்ஸ் எல்லாமே தெரியும். ஸ்கேன் கியூஆர் கோட் டு ஃபைண்ட். ரொம்ப அழகா இருக்குதான். இந்த பாருங்க இந்த செடி, அதே மாதிரி இந்த இது ஜினியா பூலாம் வந்து எல்லா கலர்ஸ்லயும் இருக்கு. அந்த பாருங்க இது எல்லோ கலர், பிங்க் கலர். சூப்பர். இது நம்ம வீட்ல வாங்கி வச்சிருந்தோம் ஒயிட் கலர் பூ இருக்குல்ல. ஐயோ அது பேர் மறந்துட்டேனே. இன்டோர் பிளான்ட் அது. நம்ம வீட்ல வாங்கி வச்சிருந்தோம். சூப்பரா இருக்கு. இந்த பாருங்க ஜினியா பூலாம் பாருங்க. அத்த இது இந்த கலர் தான் நம்ம இப்ப வீட்ல வாங்கி வச்சிருக்கு. நல்லா இருக்குதா, சூப்பரா இருக்குச்சே. எல்லாம் இது பாருங்க நடக்கிறதுக்கு. நீங்க வந்து மண்ணில எல்லாம் நடக்க வேண்டாம். நீங்க வந்து இப்படி இந்த இதுல வந்துக்கலாம். உங்களுக்கு ஷூ அழுக்காகாது. இது பாருங்க தான் மாட்டு வண்டி, குட்டி மாட்டு வண்டி அழகா இருக்குல்ல. இதுல ஒரு போட்டோ எடுக்கலாம் தான். இந்த பாருங்க இது ஃபுல்லா சுத்தி பூ தான். இந்த ரெட் கலர் பூ ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. அதான் இது அந்த இது ஃப்ரண்ட்ல எல்லா கேட்லயும், அதாவது நம்ம என்ட்ரன்ஸ் ஆகி வர்ற எல்லா இதுலயுமே இந்த பூ ரொம்ப நல்லா இருக்கு. அதான் ஊஞ்சல் மாதிரி இருக்கு. அதுல பூ வச்சிருக்காங்க. இதுல உட்கார கூடாது போல. ஆனா நான் உட்கார போறேன். உடஞ்சிடக்கூடாது தான். அழகா இருக்குல்ல. சூப்பரா இருக்கு. இதுல மரங்கள் வந்து நட்டு வச்சிருக்காங்கல்ல, அதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ரூட். இன்னும் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வரல. இதுதான் வருமா இருக்கும். அந்த செடிகள்லாம் நல்லா இருக்குதான். அந்த செடி பூச்செடி மாதிரி கிரீப்பர் ஏறி போகுது பாருங்க அந்த வால்ல. அது ரொம்ப அழகா இருக்கு. இது என்னது தான் பழம் மாதிரி இருக்கு. மாதுளையா இல்ல இது செரி டொமேட்டோவா? இது இது இல்ல 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 என்ன வேற ஏதோ இல்ல. அதுல இருந்து பூ வருதே தான். ரோஸ் தான். ரோஸுக்கு இப்படி பின்னாடி இருக்குமா? டிஃபரெண்டா இருக்கு. முள்ளு பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இதுல என்னத்தான் தண்ணி வருது. அதுக்குள்ள எதுவும் மீன் எதுவும் கிடக்குமோ? இதெல்லாமே குட்டி குட்டி தொட்டியில வந்து செடி வச்சிருக்காங்க. இது வந்து வளர்ந்த உடனே எடுத்து பெருசா பெரிய தொட்டியில வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க குட்டி குட்டியா இருக்கு. அதான் இது வந்து நம்ம இது மாதிரி இருக்குதான். அது என்ன பேர் போட்டிருக்கு? இல்ல வேற ஏதோ போட்டு. அத்தான் நடந்து வர்ற அந்த ஏரியாவை பாருங்க. அது எல்லாமே வந்து நடந்து வர்றதுக்கு உங்களுக்கு வந்து இது போட்டிருக்கு. பாதாம் ட்ரீயா தான் அது. சரி அதான் அதுக்கு அடுத்தால இருக்குது. இந்த குரோட்டன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கே தான். ரொம்ப அழகா இருக்கு. இது பாருங்க ஆப்ரிகாட் ட்ரீ. அது ஆப்ரிகாட் தானா? அந்த பூ ரொம்ப அழகா இருக்குதான். அந்த ஒயிட் பூ
எங்க பூச்சி? ஐயோ காணுமே. அதான் டிஃப்ரெண்டா இருக்குல்ல. அத்தா இது என்ன செடிதான்? ரோஸ் பூ மாதிரி இருக்கு அத்தா. இந்த பாருங்க, இது வந்து பியர். வந்திருக்கா? டெம்பரேச்சர் ஐயோ நிறைய இருக்கே தான். பியர் கரெக்ட்டா மெயின்டைன் பண்ணி தண்ணி எல்லாம் வந்து இதெல்லாம் பியர் தான். வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. வந்து என்னெல்லாம் வரும்னு ரிசர்ச் பண்ணிருக்காங்க. இதுலயே தண்ணி புதிய டெக்னிக். இதுல தண்ணி ஊத்திட்டு தண்ணி இதே சர்க்கிள் ஆகும். ஆமா, அதுலயே செடி வளரும் போலதான். அது கீழே மீன் போட்டிருக்காங்க பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா தண்ணி ரொட்டேட் ஆகி கரெக்ட்டா அந்த இதுல போய் சேரும். இந்த அதுக்கு கீழே தொட்டில ஆட்டோ ஸ்ப்ரே ஒவ்வொரு நேரம் அது அப்படியே இது பண்ணிருக்காங்க. அந்த செடியெல்லாம் கொஞ்சம் இதாக தான் கஷ்டமாக தான் வருது. எப்படிலாம் மருந்தடிச்சு கொண்டுறோம். ஆப்ரிகோட்டுக்கு மட்டும் தான் பிடிச்சிருக்காங்க. ஒரு 24ல வச்சிருக்காங்க பாத்தீங்களா? ஒவ்வொரு இடங்களும் நிற்கும். அது அது என்ன இந்த ஆளு எழுதிட்டு இருக்காரு. எல்லாம் வந்து செடிகள்ல என்னென்ன செடிகள் எப்படி growth எப்படி இருக்கு அப்படின்னு வந்து கால்குலேட் பண்ணுவாங்களா இருக்கும். ஒவ்வொரு ட்ரீயும் என்ன அந்த ஒரு அந்த ஆப்ரிகாட் இந்த இது வந்திருக்குதா? பியர் அந்த ட்ரீல வந்து இது என்னதான்? நெல்லா? ஆமா, இது வந்து பெரிஸ், ராஸ்பெரிஸ் போட்டிருக்கு. இன்னும் வந்து பெரிஸ் வரல இன்னும். இது கிரேப்ஸ் தான். ஆமா கிரேப்ஸ் தான். இந்த போட்டிருக்கு பாத்தீங்களா அத்தான்? தெரியுது, சூப்பரா இருக்கு. இந்த இருக்குல்ல தான் படம் போட்டிருக்கு பாருங்க. பாருங்க நம்ம வந்து யூரோப் கண்ட்ரில நம்ம ஜார்ஜியால போகும்போது கிரேப்ஸ் வைன்யார்டு போனோம். அப்புறம் இட்டாலி போகும்போது கிரேப்ஸ் பார்த்தோம். தான் இங்கேயும் வளர்க்க முடியுதுன்னா பெரிய விஷயம் தானே. எல்லாமே கிரேப்ஸ் தான். இல்ல ஏதாவது பழம் இருக்கான்னு பாப்போம் தான். ஒண்ணுமே இல்லையே. அந்த இதுலதான் இருக்கு. இந்த சைடு இருக்குது ஃபுல்லா கிரேப்ஸ் தான். என்ன மேல ஒரு செடி வளர்ந்து அப்படி தொங்குது. அதுல பூக்கள்லாம் இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. பப்ளி மாஸ் தான் இது. பப்ளி மாஸ் வந்து எங்க தெரியுமா? சரட்டக்கர் ஸ்கூல்ல, எங்க ஸ்கூல்ல வந்து நாங்க சின்ன பிள்ளைல படிக்கும் போது இந்த பப்ளி மாஸ் நிறைய தொங்கும், காய்ச்சி சாப்பிட்டுருக்கோம் நாங்க. நல்லா இருக்கும். பழுத்து இருக்கு பாருங்க. இதை விட பெருசா வரும் தான் ஊர்ல. அங்க பாளையங்கோட்டையில ஸ்கூல்ல இவ்வளவு பெருசு பப்ளி மாஸ். நல்ல டேஸ்டா இருக்கும். இது என்னதான்? மல்பரியா? மல்பரி காய்க்கல. ஒரு இதுல மட்டும் காய்ச்சிருக்கு. இந்த இதுல வருது பாருங்க. இந்த வருது பாருங்க தான். பூவா காய் வரும் நினைக்கிறேன். இதுல நிறைய வந்திருக்கு தான். ஐயா இந்த இருக்கு பாருங்க தான். பறிக்க கூடாதுன்னு நம்ம
இந்த பாருங்க நான் பறிச்சிட்டேன் ஒண்ணு. சூப்பரா இருக்கு. பறிக்க கூடாது ஆக்சுவலா, தப்புதான். ஆனா நான் பறிச்சிட்டேன். கீழே இந்த சைடு நிறைய இருக்கு பாருங்க மல்பரி. இந்த இருக்கு பாருங்க தான். இந்த பாருங்க. ஆமா, ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வச்சிருக்கு. ஏதாவது ஃபயர் ஆனா வந்து அணைக்கிறதுக்காக. ஆரஞ்சுக்கு இடையில எது மல்லிப்பூ மாதிரி இருக்கேதான். பூ மல்லிப்பூ மாதிரி இருக்கு பாருங்க. ஆரஞ்சு பூ. ஆரஞ்சு பூ தான். அப்படியா? இது பாருங்க எவ்வளோ ஆரஞ்சஸ். நல்லா இருக்கு. இது பாத்தீங்களா? பாத்தீங்களா? ஐயோ இருங்கதான். நல்லா இருக்குல்ல? மேல ஒரு ஆரஞ்சு நல்ல பழுத்திருக்கு பாருங்க தான். அங்க கூட அந்த அளவுக்கு பழுக்கல. இந்த மேல இருக்கிறது வந்து நல்ல பழுத்திருக்கு. இந்த ட்ரீய பாருங்க தான், எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு. அதை வந்து அவங்க ஷேப் பண்ணி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். தெரியுங்க, இப்படி 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 கிளை இப்படி இப்படி சைட்ல வந்துருக்கு பாருங்க. இது என்ன ட்ரீன்னு தெரியுமா தான்? மல்பரி. மல்பரி. அது இங்கேயும் இவ்வளவு அழகா. அது இதுல ஒரு போட்டோ எடுங்க தான். இந்த என்ட்ரன்ஸ் சூப்பரா இருக்கு. இந்த மரம் அப்படியே நல்லா வளைஞ்சு கிடக்கு பாருங்க. ரொம்ப அழகா இருக்கு இதுல நடந்து வர்றதுக்கு. ரெண்டு சைடும் ஃபுல்லும் பிளான்ட்ஸ். அத்தா இங்க பாருங்க, இது என்னதான்? இங்க பாருங்க தான், ஃபுல்லா கொத்த காய்ச்சிருக்கு. இங்க பாருங்க தான், எவ்வளவு கொத்தா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க. என்ன காய்? தொடக்கூடாது நம்ம. என்ன காயின்னு தெரியலையே தான். இந்த ட்ரீ சூப்பரா இருக்கு தான். லீவ்ஸே வித்தியாசமா இருக்கு. இத பாருங்க தான், அதேதான். இது ஏதோ ஒரு காய் தான், ரொம்ப அழகா இருக்கு. முள்ளு இருக்கு, முள்ளு இருக்கு. என் நெத்தியில குத்திட்டு என்னன்னு கேட்கலாமே. நம்ம இதுவரை பார்த்ததே இல்ல இத மாதிரி. என்னதான் இங்க பாருங்க தரையில இந்த இது நார்த்தங்கா மாதிரி. இது ஃபுல்லா கிரேப்ஸ் தான். அது இது கிரீன் கிரேப்ஸ் தான். அந்த இருக்கு பாருங்க. ஓகே, பாத்தீங்க கிரீன் கிரேப்ஸ். இது ஏதோ பூ வருது. ஆமா, பூ பூத்துட்டு வருது. ஆமா, ஆனா இதுல எழுதி இருக்கும், நம்மள பார்க்க முடியலையே தான் என்ன ட்ரீன்னு. கிட்ட போனாதானே பார்க்க முடியும். இது வந்து இது நினைக்கிறேன் ஆரஞ்சு. இந்த குட்டியா இருக்கும்ல, இந்த நம்ம என்ன இது எல்லாமே ஆரஞ்சுங்க. இது வந்து ஆலிவ். டச் பண்ண கூடாதான். நாங்க டச் பண்ணோம். இங்க உள்ள அவரு அரபி வந்து டச் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாரு. அதனால டச் பண்ணக்கூடாது. நான் காட்டுறேன் சரியா? நீங்க யார் வந்தாலும் டச் பண்ணாதீங்க. ஆரஞ்சு நட்டுருக்காங்க. ஆனா இந்த ஆரஞ்சு ட்ரீல வந்து நிறைய இருக்கு. அதே மாதிரி அந்த ஆரஞ்சுலயும் இருக்கு. ஆரஞ்சு பழுத்து இருக்குமா, அல்லது ஃபீமேல் ட்ரீ மேல் ட்ரீன்னு இருக்குல்ல தான், அதனால அப்படி கூட இருக்கலாம். இது வந்து அத்திப்பழம். தொட முடியாது. நான் வந்து அங்க எல்லாமே பழத்தெல்லாம் கையில எடுத்து அதெல்லாம் செய்யக்கூடாது. நாங்க சரி யாரும் இல்லைங்கிறதுக்காக இல்ல, ஒன்னும் இருக்காதுன்னு நினைச்சு நாங்க தொட்டோம். ஆனா அந்த அவர் வந்து சொன்னாரு நீங்க டச் பண்ணாம பாருங்க அப்படின்னு. இது வந்து அத்திப்பழம். இந்த ட்ரீயை பாத்தீங்களா? இந்த லீஃப் எல்லாம் இப்படிதான் இருக்கும், அத்தியோட லீஃப். இப்ப நம்ம தோட்டம்னா நல்ல தொட்டு இந்த பாருங்க இது இதுன்னு நம்ம காட்டலாம். என்னதான் இது வந்து பப்ளிக் வச்சிருக்கிறதுனால எல்லாருமே தொட்டுனா நாசம் ஆயிரும்ல. அவங்க எவ்வளவு செலவு பண்ணி இந்த பாருங்க
கிரீன் ஹவுஸ் இது பண்ணி அதுல ஏசி எல்லாம் போட்டு மக்களுக்காக வச்சிருக்காங்க. நம்ம தொடுறது நல்லது இல்ல. மாமரம் நிறைய வளர்த்துருக்காங்க பாருங்க. அத்தை இது வந்து என்னத்தான் இந்த இஞ்சியா? இல்ல 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 இந்த பூவாத்தான். இந்த பூல வாழை இருக்கா? பப்பாளி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சைடு நிறைய ஏரியா இருக்குதான். நடந்து போய் பாக்குறதுல பெயிண்ட் மேங்கோ ட்ரீன்னு போட்டிருக்கு. பெயிண்ட் அடிச்சிருக்காங்க பாருங்க, நல்லா அழகா இருக்கு. ஆனா வந்து ஊர்ல நம்ம மாமரத்துல வந்து எறும்பு ஏறாததுக்காக நம்ம வந்து இந்த கருப்பு கலர்ல பெயிண்ட் அடிப்போம். அந்த தார் மாதிரி அந்த அடிச்சா வந்து பூச்சி இந்த அது என்ன கரையானா அது அரிக்காது மரத்தை. இங்கேயுமே எல்லா ட்ரீலையுமே அவங்க வந்து இங்க வந்து ஒருவேளை அழகுக்காக செஞ்சு வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஊர்ல நம்ம தென்னை மரத்துல எல்லாம் பெயிண்ட் அடிச்சோம் தான் நம்ம கருப்பு. வாழை மரம் சூப்பரா இருக்குதான். வாழைக்காய் ஒண்ணும் இல்ல, கொலை தள்ளல. அங்க நிறைய வச்சிருக்காங்க தான். அந்த சைடு ஓடி போனோம். வாழைக்காய் இல்ல, அந்த சைடு நிறைய வச்சிருக்காங்க பாருங்க. ஆமா ஆமா, இது ஃபுல்லா வந்து அது என்னதான் ஆலிவ் ட்ரீ. இது பாருங்க பப்பாளி செடி எவ்வளவு வச்சிருக்காங்க. எல்லாமே குட்டி குட்டி தொட்டியில வளர்த்துருக்காங்க. இனி வந்து அதை எடுத்து விக்கிறதுக்கா இருக்குமோ? ஆமாத்தா, இது நம்ம ஊர்லயே நான் பாத்திருக்கேன் தான். பேர் தெரியலையே. அந்த செடியா? ஓ ஆமா 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 ஆமா. ஓ நான் அந்த இது மாதிரி இருக்குன்னு ஜவ்வரிசி மாதிரி இருக்குன்னு சொன்னேன்ல தான். அதுதான் பின்னாடி வாழை இருக்கு பாருங்க. அது என்னத்தான் வாழையா தான்? டிஃப்ரெண்டா இருக்கு. கீழே இருந்து மண்ணுல இருந்து இலை வந்திருக்கு பாருங்க தான். ஆனா வாழை லீஃப் அப்படிதான் இருக்கு. இங்க பாருங்க கலக்குது, சூப்பரா இருக்கு பாருங்க. வாழை தோப்புக்குள்ள நடந்து போற மாதிரி இருக்கு. இந்த பாருங்க பப்பாளி மரம் எல்லாம் நிறைய பெருசா இருக்குதான். இந்த தொட்டியே தாங்காத அளவுக்கு. இந்த பாருங்க பப்பாளி மரத்தை இதை எடுத்து மாத்தி வைக்கலாம் இவங்க. ஆமா, என்னத்துக்கு இப்படி வச்சிருக்காங்களோ தெரியல. எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க தான். சரி, என்னையும் வச்சு ஒரு போட்டோ எடுங்க தான். தெரியுதா? நான் தெரியறேனா? நிறைய ட்ரீஸை டச் பண்ணிருக்கோம். ஆனா இந்த பாருங்க, நாட் அலௌட் டு டச் எனி பிளான்ட். நீங்க வர்றவங்க வந்து தயவு செய்து டச் பண்ணிடாதீங்க. பாவம், அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்து. அதான் இந்த இருக்கு, சூப்பரா இருக்குன்னு. அதே என்ன எதுன்னு தெரியலையே தான். உங்களுக்கு தெரியாதுன்னு தான். அப்படியா? நிறைய வாழை மரம் தான் இருக்கு, சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, இங்க பாருங்க, நல்லா இருக்குல்ல? இந்த பாருங்க வாழை எல்லாம் எவ்வளவு இருக்கு பாருங்க. இந்த சைடு நிறைய வாழையில வந்து இது கொலை தள்ளி இருக்குதான். இந்த பாருங்க தான், இந்த இருக்கு அந்த மரத்துல. ஓ அந்த சைடு பாருங்க தான், சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, தெரியுதா? நிறைய நிறைய மரம் கீழே எல்லாமே இந்த இது பப்பாளி வளர்த்திருக்காங்க. இந்த ஒரு பப்பாளி ட்ரீ இது பாருங்க, ஷார்ட்டா இருக்கு, ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. ஆனா அதுல வந்து அது என்னதான் ஒவ்வொரு இது மேலையும் பூ செடி இது பண்ணிருக்காங்க. இங்க இருந்து வந்து கீழே தான் இருக்கு அதோட வேறு. அப்படியே வந்து கிரீப்பர் அது வந்து மேல வர போய் கொடி மாதிரி படர்ந்து இருக்கு பாருங்க. ஒவ்வொரு இதுலயும் நீ நல்லா அது அழகா இருக்கும். ஃபுல்லா ஆயிட்டுனா ரொம்ப அழகா இருக்கும்னு நினைக்கத்தான். இது என்னத்தான் இந்த அதாவது சப்பாத்தி கள்ளிய வந்து அத வந்து ஸ்ட்ரைட்டா வளர்றதுக்காக கயிறு கட்டி மேல படருமா இருக்கும்.
அது அதான் இருக்கும். ஓ சரி சரி, டிராகன் ஃப்ரூட் என்னதான்? சப்போட்டா இது. ஆமா டிராகன் ஃப்ரூட் தான் தான். ஒரு வீடு இருக்கா? இல்ல 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 இல்ல, டிராகன் ஃப்ரூட் தான் தான் எழுதிருக்கு டிராகன் ஃப்ரூட். ஆமா 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 ஆமா. சப்பாத்தி கல்யாணம் நினைச்சேன். இது வந்து சப்போட்டா. அந்த இதுல நிறைய இருக்குதே தான், அந்த சைடு நிறைய இருக்கு. இது பாருங்க சப்போட்டா டிஃப்ரெண்டா இருக்கு, நீளமா இருக்கு. எங்க வீட்டுல இருக்குது தோட்டத்துல இருக்கிறதுலாம் உருண்டையா இருக்கும், இந்த சப்போட்டா நீளமா இருக்கு பாருங்க. எங்க தோட்டத்துல உள்ள மரத்துலயும் நிறைய சப்போட்டா இருக்கு, வீட்லயும் அப்பா வீட்லயும் நிறைய இருக்கு. அது வந்து நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். இங்க எப்படின்னு தெரியல, நல்லா இருக்குமா இருக்கும் இங்கேயும். இதுல நிறைய பூ வந்திருக்கு தான், இதுலயும் நீ வரும். இந்த பாருங்க இது வந்து இந்த மோரிஸ் பழமா அது. இந்த பாருங்க கீழே பழுத்து இருக்கு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. அதுல பாருங்க அந்த சீட்ல உட்கார்ந்தா நம்ம தலை தட்டும், அந்த அளவுக்கு. நான் டச் பண்ணல தான், நான் சும்மா உட்கார்ந்துருக்கேன். நாங்க ஃப்ரண்ட்ல வந்து ஒரே ஒரு வாழை தான் இருக்கு, ஒரு 2-3 வாழை இருந்தது. சரி அவ்வளவுதான் போல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸைட்டோட போனோம். இங்க பாருங்க ஃபுல்லும் வாழை தான், அதுவும் கொலை. அந்த இதுல எல்லாம் கொலை இல்ல, ஐயோ வாழையில ஒரு கொலையும் இல்லையே அப்படின்னு நினைச்சா, இங்க பாருங்க எவ்வளவு எல்லா வாழையிலயும். அந்த வாழையில இருக்கு, அந்த சைடு இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. வாழை தோட்டமே இருக்கு. ஆமா வாழைன்னா நல்லா இருக்கு. ஆனா ஒவ்வொரு ட்ரீலையும் அந்த லீஃப் வந்து எவ்வளவு அடர்த்தியா இருக்கு பாருங்க தான். அப்படியா, வெரைட்டி இருக்கு. இந்த பப்பாளி வந்து நீளமா வளருது பாருங்க, நம்ம ஊர்ல இப்படி இவ்வளவு நீளமா வளராது. அதே மாதிரி அந்த பப்பாளி உருண்டை அந்த மாதிரி நம்ம ஊர்ல இருக்கும். இந்த நிறைய இருக்கு பாருங்க, இது வந்து நம்ம ஊர்ல இருக்குது, பாத்திருக்கேன்னா. ஒரு அது இருக்குமா இருக்கும், நான் பார்க்கல, அவ்வளவுதான். இந்த பப்பாளியை பாருங்க, இது டிஃபரெண்டா இருக்கு. அந்த பப்பாளி இது என்ன பழம் தான்? வாழை. இது என்ன பழம்னு தெரியலையே. ஐயோ எனக்கு வாசிக்க தெரியல தான், அது ரொம்ப கண்ணு தெரியல, ரொம்ப லாங்கா இருக்கு. இல்ல zone 1 zone 2 zone 3 இருக்கு, அப்படிதான் சொன்ன மாதிரி இருக்கு. நடந்து அந்த வாழை, அப்புறம் வந்து அது என்ன ஆலிவ் ட்ரீ, அப்புறம் பப்பாளி எல்லாம் பார்த்துட்டு டயர்டா இருக்கு. நாங்க அந்த ஒரு நிறைய நீங்க உட்கார்றதுக்கு இடம் இருக்கு, சீட்டிங்ஸ் போட்டிருக்காங்க. அதனால நீங்க வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் அப்புறம் கூட நீங்க நடக்கலாம். நல்லா இருக்கு. நிறைய பேர் சுத்தி வந்துகிட்டே இருக்காங்க. ஐயோ இந்த ஆளு வாக்கிங் பண்றாரு. வேலை பார்க்கறா இருக்கும், சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க முடியாதுல்ல, அதனால வாக் பண்றாரு. கிரீன் ஹவுஸ் வந்து சாதா கண்ணாடி போடட்டா, எக்ஸிட் இதெல்லாம் இருக்கு. வெயில் அடிக்குதா? I mean in ஃபேன்ல ஏசி மீன்ஸ் டெம்பரேச்சர் கண்ட்ரோலர். அது இருக்கு, எல்லாம் செய்து அவங்க அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க, சாதா சும்மா வைக்கல. ஆமா ஆமா, ஒரு 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 இல்லாட்டி இந்த வாழை கார் எடுக்கணும்னா அவங்க அதே மாதிரி 100 காருக்குள்ள செலவு பண்ணாதான் ஒரு கார் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு இது வந்து அவங்க மக்கள் வந்து ஒரு அவங்கள வந்து என்டர்டைன்மெண்ட்டும் கூட, மற்றபடி செடிகளை பத்தி பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சுக்கிடும். ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் கூட்டு வருவாங்க. அதே மாதிரி நம்மளும் வந்து குட்டி பிள்ளைங்க வச்சிருந்தா அல்லது பெரிய பிள்ளைங்க இருந்தா கூட அவங்க வந்து இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் தான். அதனால நீங்க வந்து பிள்ளைங்களை கூட்டு பழம் வருது, தக்காளி எப்படி வருதுன்னு தெரியாது, ஏதோ செய்து வருதுன்னு நினைக்கும் பிள்ளைகள் தெரியாது. ஈவன் நம்ம ஊர்ல உள்ள பிள்ளைகளுக்கு கூட இப்ப தெரியல. நம்ம ஊர்ல பிள்ளைகளுக்கு கூட தக்காளி வந்து ஏதோ மேல் பண்ணி வர மாதிரி மீன்ஸ். நான் சிட்டியில் உள்ள பிள்ளைகள் வச்சிருக்கேன்,
கிராமத்துல உள்ள பிள்ளைங்க இப்பதான் தெரியாது அவங்களுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் பழைய விவசாயம். ஆமா, இப்ப பிள்ளைங்களுக்கு வந்து எங்க இதுக்கு தோட்டத்துக்கு எல்லாம் போறதுக்கு டைம், ஸ்கூலுக்கு போகணும் வரணும் படிக்கணும் இதுலயே. ஆமா, நல்லா இருக்கு. ஈவன் நம்ம இந்தியன்ஸ் ஆனாலும் சரி, அரபிக் இங்க படிக்கிறவங்களுக்கு இது ஒரு விவசாய தோட்டம் மாதிரி இருக்கு. நீங்க பிள்ளைங்களை கூட்டு வந்தீங்கன்னா நீங்க வந்து இப்படிதான் வருது, இந்த பாருங்க வாழை இப்படிதான் வளரும், இப்படி கொலை தள்ளும், பூ வரும், அதெல்லாம் நீங்க வந்து சொல்லி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல ஒரு நாலேஜ். அபுதாபி துபாய்க்கு மிடில் சம்சா தானே. ஆமா, துபாயில இருந்து அபுதாபி அபுதாபிக்குள்ளதான் இருக்கு. எங்க வீட்டுல இருந்து எவ்வளவு தூரம் இருக்கும்? 28 கிலோமீட்டர் வார காலம் ரோடு தான். ஆமா, ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் ஆகல எங்களுக்கு. நேரா வந்தோம். அப்புறம் வந்து அந்த தாண்டி வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல ரோட்டு மேலேயே இருக்குது. அதனால உங்களுக்கு உள்ள போய் பாருங்க எப்படி பழுத்திருக்குன்னு பார்க்காம விட்டுட்டோம். சரி, நல்ல வேலை மிஸ் பண்ணிருப்போமே தான். அந்த வாழை இவ்வளவு பெரிய பழம் நான் பார்த்ததே கிடையாது தான் என் லைஃப்ல. யார் என்ன எடுத்திருப்பாங்களா? ஆமா ஆமா, பிச்சிருக்காங்க, மேல உள்ளதெல்லாம் பிச்சிருக்காங்க. பழுத்து போற என்ன செய்ய அவங்க? எவ்வளவு பெருசு தான் வாழை. கொலையே இல்லையே நாங்க கிளம்பிட்டே வந்தேன். இங்க பாருங்க எவ்வளவு பெரிய வாழை பழமே பார்த்தாச்சு. போவோம். அதான் வாழைப்பூ காட்டுறாங்க. அந்த இருக்கு வாழைப்பூ. ஆமா ஆமா, இந்த பாருங்க அசோகா மரம் எங்க வீட்டுல வந்து பெருசா வளர்ந்துருந்தது. அது வந்து காம்பவுண்ட் சுவரை இடிச்சிட்டுங்கிறதுனால காம்பவுண்ட் சுவர் வந்து கீறிட்டு, அப்புறம் அந்த காம்பவுண்ட் சுவரே விழுற மாதிரி ஆயிட்டு. அதனால அதை காம்பவுண்ட் சுவரும் கட்டி இதையும் கட் பண்ணி புற போட்டாச்சு. நல்லா இருக்குதான். அந்த கிரேப்ஸ் எடுல நடந்து வர்றது ரொம்ப அழகா இருக்கு. ஆரஞ்சு பார்த்தோம், அப்புறம் வந்து நார்த்தங்காய் பார்த்தோம், ஆப்ரிகாட் பார்த்தோம், பியர் பார்த்தோம், பனானா பார்த்தோம். ஆனா லெமன் பார்க்கல. இப்ப லெமனும் கடைசியா பார்த்தாச்சு. ஆனா ஆப்பிள் பார்க்கலையே தான். எங்க இருக்கு? ஆப்பிள் பார்க்கல. இந்த பாருங்க ஆப்பிளை பார்த்தாச்சு. சூப்பரா இருக்கு பாருங்க, எவ்வளவு ஆப்பிள் இருக்கு. அதே மாதிரி அந்த பூவை பாருங்க. ஆப்பிளோட பூ நான் இன்னைக்குதான் பார்த்திருக்கேன். ஒருவேளை அந்த ஜார்ஜியா மாதிரி அந்த குளிர் கண்ட்ரில இருக்கிறவங்களுக்கு ஆப்பிள் பத்தி அந்த ட்ரீயோடது பூவெல்லாம் தெரியும். நான் ஜார்ஜியால இருக்கும்போது நான் பார்த்தேன், ஆனா பூ பார்க்கல. ஆப்பிள் செடியை பார்த்தேன், ஆப்பிள் இருக்கிறத பார்த்தேன். பூ இப்பதான் நான் பாக்குறேன். பாருங்க மேல வந்து அந்த பூ ஆப்பிள் வந்து கிரீன் கலர்ல இருக்குல்ல, அது கொஞ்சம் பழுத்த உடனே அந்த ஒரு மாதிரி ரெட் கலர் ஆகுது. கிரீன் கலர்ல இருக்கிறது வந்து குட்டியா இருக்கு. இங்கேயும் இருக்கு பாருங்க. ஆமா, இந்த இதுலயும் ஃபுல்லா கிரீன் குட்டியா இருக்கு. ஆமா, அது நீளமா இருக்கு ஆப்பிள். இதுலயும் வந்து குட்டி குட்டி ஆப்பிளா இருக்கு பாருங்க, கிரீன் கலர்ல. ஜோன் 3ல நம்ம நிக்கிறோம். ஆமா, 3 zones இருக்கு. நீங்க ஒவ்வொன்றும். ஆமா, இந்த பாருங்க பூ அழகா இருக்கு பாருங்க. நம்ம தோட்டத்திலயும் நிறைய பூ எல்லாம் வைக்கணும் தான். நம்ம ஊருக்கு போகும்போது காய்ச்சிருக்குது பாருங்க தான். கிரீன் கிரேப்ஸ் செடியும் பார்த்தாச்சு. இதெல்லாம் ஆரஞ்சு நம்ம அங்க பார்த்தது அண்ணதான். அந்த சைட்லாம் போனோம்ல, அங்கெல்லாம் பார்த்தாச்சு. சரி, இனி வீட்டுக்கு போக வேண்டியதுதான். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க. நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட். உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸும் கிடையாது, ஃப்ரீ தான். வந்து பார்த்துட்டு போகலாம் அழகா.
ஆமா. அதான் டர்க்கிஷ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃபார் பர்சன், ஒன் பர்சனுக்கு டர்க்கிஷ் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு. ஒன் பர்சனுக்கு 57. 2 பேருக்கு வந்து 105 dirhams. 2 பீப்புளுக்கு 105 dirhams. ஆமா. லஞ்ச் இருக்கு. இந்த பாருங்க 52 dirhams. பிசினஸ் லஞ்ச். ஆமா. நம்ம எது வழியா அந்த சைட் போயிட்டோமோ? நம்ம கார் வந்து எங்க பார்க் பண்ணோம்? இந்த பாருங்க என்ட்ரன்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. நாங்க அந்த வழியா போனோம். அந்த அளவு அங்க அவ்வளவு செடிகள்லாம் இல்லை. இது ரொம்ப அழகா இருக்கு இந்த இடமும். அந்த சைடு இங்க பாருங்க இந்த ஒயிட் ரொம்ப அழகா இருக்கு. எல்லா கலர்ஸ்லயும் இருக்கு. இங்க இந்த ஒயிட் நல்லா இருக்குதான். இங்க வாங்க தான். இது அந்த இந்த அந்த தாழ்பூ தான். அதை அழகா கட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. நல்லா இருக்குல்ல? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து கிரீன் ஹவுஸ், சம்ஹால உள்ள கிரீன் ஹவுஸ் பார்க்க வந்திருக்கோம். எல்லாம் உங்களுக்கு காட்டணும். உள்ள பிளான்ட்ஸு, ட்ரீஸு, அப்புறம் ஃப்ரூட்ஸு, அப்புறம் என்ன இது கட்டணும், வேற என்ன கட்டணும் தான், எல்லாமே உங்களுக்கு காட்டியிருக்கோம். ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை வந்து பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து வாங்க, கண்டிப்பாக வாங்க. உங்களுக்கு வந்து என்ட்ரி ஃபீயே கிடையாது. நீங்கள் விசிட்டர் டூரிஸ்ட் வந்தால் கூட நீங்கள் இதை வந்து பார்த்துட்டு போகலாம். ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய், டேக் கேர்.